அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் இன்று ஒருவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறார். தமிழர் தாயகம் 2009 மே யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இனவாதிகளினதும் பல தமிழ் விரோத குழுக்களினதும் தமிழர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற சில தற்குறி கூட்டங்களினாலும் சிதைக்கப்பட்டு வருகிறது. பல கொள்ளைகள், பாலியல் வன்புணர்வுகள், சிறுவர் மீது துஷ்பிரயோகங்கள், இப்படி எங்களுடைய வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக உள்ளிட்ட பகுதிகளை இனவாதிகள் தமிழர்களுடைய அந்த விடுதலை உணர்வுகளை மழுங்கடிக்க செய்ய திட்டமிட்டு பல குழுக்களை அங்கே உருவாக்கி அந்த மக்களுக்கு மிகவும் இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு வடிவாகத்தான் இந்த மாணவி வித்யா அவர்களுடைய பாலியல் வன்புணர்வு நடைபெற்றது. அந்த பாடசாலை மாணவியை அவர்கள் கொன்ற பின் அங்கே விட்டு சென்றதும் அதன் பிறகு நடந்த விவரங்களும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஏதோ ஒரு வழியில் கைது செய்யப்பட்டு அங்கே 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அங்கே 2 பேர் போதிய ஆதாரங்கள் இன்மையினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். 5 பேர் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மிகவும் நீண்ட காலதாமதமான தீர்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் 2004 ஆண்டளவில் சுகாயினம் காரணமாக வைத்தியசாலையில் மரணமடைந்தார். இப்பொழுது அவருடைய சகோதரர் தூக்கிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு வகையில் தர்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இறைவனால் வழங்கப்பட்டதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய மண்ணையும் மக்களையும் தமிழர் தேசத்தையும் அழிக்க நினைக்கின்ற இனவாதிகள், அவர்களுக்கு துணை போகின்ற குழுக்கள், இப்படியான தற்குறி மனிதர்கள் எங்களுடைய இனத்தை ஏதோ ஒரு வழியில் துன்புறுத்தி அழிக்க முனைந்து வருகிறார்கள். அதை எவ்வாறு தடுப்பது என்பது தமிழர்கள் தரப்பில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. ஆனாலும் படித்த கல்விமான்கள், சமூகத்தில் நலன் விரும்பிகள், மதத் தலைவர்கள், இளைய சமுதாயம், இப்படி அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை தடுக்க வேண்டும். அவற்றை அவ்வாறு அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அரசியல் தலைமை என்று சொல்லுகின்ற பலரும் தங்களுடைய சுயநில அரசியல் கொள்கைகளுக்காகவே இன்று பாராளுமன்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பி எந்த விதத்திலும் தமிழருக்கு ஏதோ ஒரு தீர்வு அல்லது ஒரு நிம்மதியான சுயேட்சையான வாழ்வு கிடைக்கிறது. ஆகவே மக்கள் முன் வந்து உணர்ந்து ஒரு குழுவாகவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ செயற்பட்டு இப்படியான துன்பங்களை, இப்படியான இடர்களை களைய வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.